கர்த்தரிடத்தில் கிருபையும் திரளான மீட்பும் உண்டு. கர்த்தருக்கு காத்திருக்கிறேன், என் ஆத்துமா காத்திருக்கிறது. அவருடைய வார்த்தையை நம்பியிருக்கிறேன். எப்பொழுது விடியும் என்று விடியற்காலத்துக்கு காத்திருக்கிற ஜாமக்காரரை பார்க்கிலும் அதிகமாய் என் ஆத்துமா ஆண்டவருக்கு காத்திருக்கிறது. இஸ்ரவேல் கர்த்தரை நம்பியிருப்பதாக. கர்த்தரிடத்தில் கிருபையும் அவரிடத்தில் திரளான மீட்பும் உண்டு. அவர் இஸ்ரவேலை அதன் சகல அக்கிரமங்களினின்றும் மீட்டுக் கொள்வார். சங்கீதக்காரர் கர்த்தருக்கு காத்திருக்கிறார். கர்த்தரிடம் இருந்துதான் அவருக்கு மீட்பும் ஆறுதலும் உண்டாகும். கர்த்தர் தனக்கு மீட்பையும் ஆறுதலையும் கொடுப்பார் என்று சங்கீதக்காரர் விசுவாசிக்கிறார். தான் விசுவாசித்ததை பெற்றுக்கொள்ளலாம் என்னும் ஏக்கம் அவரிடத்தில் காணப்படுகிறது. கர்த்தர் கொடுக்கிற நன்மைகளை பெற்றுக்கொள்வதில் ஒருவேளை காலதாமதம் ஏற்பட்டாலும் சங்கீதக்காரர் பொறுமையோடு காத்திருக்கிறார். கர்த்தருடைய கரத்தில் இருந்து மாத்திரமே தனக்கு நன்மை வரும் என்பது சங்கீதக்காரரின் விசுவாசம். நன்மை வருவதற்கு தாமதம் ஏற்படும் போது சங்கீதக்காரர் வேறு யாருடைய கரத்தையும் நோக்கி பார்க்கவில்லை. கர்த்தரை தவிர வேறு யாரிடத்தில் இருந்தும் அவர் ஒத்தாசையை எதிர்பார்க்கவில்லை. சங்கீதக்காரர் தான் கர்த்தருக்கு காத்திருப்பதை பற்றி சொல்லும்போது, கர்த்தருக்கு காத்திருக்கிறேன், என் ஆத்துமா காத்திருக்கிறது, அவருடைய வார்த்தையை நம்பியிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். சங்கீதக்காரரைப் போலவே நம்முடைய ஆத்துமாவும் கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும். அவருடைய வார்த்தையை நம்பியிருக்க வேண்டும். நாம் ஆசைப்பட்டதையெல்லாம் கர்த்தர் நமக்கு கொடுப்பார் என்று எதிர்பார்க்க கூடாது. கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணி இருப்பதை நிச்சயமாய் கொடுப்பார். நாம் கர்த்தருடைய வார்த்தையை நம்பி ஜீவிக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை சத்தியம் உள்ளது. அவர் நமக்கு சொன்ன வாக்குத்தத்தம் ஏற்ற வேளையில் நிறைவேறும். தேவையில்லாத கற்பனைகளை வளர்த்து கொண்டு பேராசைப்பட்டு கர்த்தர் நம்முடைய ஆசைகளையெல்லாம் நிறைவேற்றி வைக்கவில்லையே என்று அங்கலாய்க்க கூடாது. தான் கர்த்தருக்கு எப்படி காத்திருக்கிறேன் என்பதை பற்றி சங்கீதக்காரர் இவ்வாறு சொல்லுகிறார். எப்பொழுது விடியும் என்று விடியற்காலத்துக்கு காத்திருக்கிற ஜாமக்காரரை பார்க்கிலும் அதிகமாய் என் ஆத்துமா ஆண்டவருக்கு காத்திருக்கிறது. சங்கீதக்காரருடைய ஆத்துமா கர்த்தருக்கு மாத்திரமே காத்திருக்கிறது. நாம் கர்த்தருக்காக காத்திருக்கும் போது விசுவாசத்தோடும் நிச்சயத்தோடும் காத்திருக்க வேண்டும். நாம் ஒருவேளை இப்போது இரவின் இருட்டில் இருக்கலாம். பகல் பொழுது நிச்சயமாகவே விடியும். காலை பொழுது நிச்சயமாகவே வரும். அதுபோலவே கர்த்தர் நிச்சயமாகவே தம்முடைய கிருபையோடு நம்மிடத்தில் வருவார். பகலும் இரவும் தேவனுடைய வார்த்தையின் பிரகாரம் அன்றாடம் மாறி மாறி வருகிறது. இது தேவனாகிய கர்த்தர் இயற்கைக்கு கொடுத்திருக்கிற கட்டளை. கர்த்தருடைய வார்த்தை ஒருபோதும் மாறுவதில்லை. வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் கர்த்தருடைய வார்த்தை ஒளிந்து போகாது. கர்த்தருடைய வார்த்தையும் அவருடைய வாக்குத்தத்தங்களும் மாறாதவை, உறுதியானவை. நமக்கு இரவு வேளையிலே வியாதியஸ்தரை கவனிக்கும் பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கலாம். ஒவ்வொரு ஜாமமும் கழியும் போது எப்பொழுது விடியும் என்று ஆவலாய் காத்து கொண்டிருப்போம். நீண்ட தூரம் பிரயாணம் பண்ணுகிறவர்கள் தாங்கள் போய் சேர வேண்டிய ஊர் எப்பொழுது வரும் என்று ஆவலாய் எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள். இரவில் இருக்கிறவர்கள் பொழுது எப்பொழுது விடியும் என்று காத்து கொண்டிருப்பார்கள். சங்கீதக்காரர் எப்பொழுது விடியும் என்று விடியற்காலத்துக்கு காத்திருக்கிற ஜாமக்காரரை பார்க்கிலும் அதிகமாய் கர்த்தருடைய கிருபைக்கும் அவருடைய இரக்கத்திற்கும் காத்திருக்கிறார். அவருடைய ஆத்துமாவும் காத்திருக்கிறது. கர்த்தருடைய எல்லா கிரியைகளிலும் அவருடைய எல்லா ஆலோசனைகளிலும் அவருடைய கிருபையும் இரக்கமும் நிரம்பி இருக்கிறது. கர்த்தரிடத்தில் கிருபையும் அவரிடத்தில் திரளான மீட்பும் உண்டு. ஆகையினால் இஸ்ரவேல் கர்த்தரை நம்பி இருப்பதாக என்று சங்கீதக்காரர் சொல்லுகிறார். அவன் ஒரு குமாரனை பெறுவான், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். மத்தேயு 1:21. அவர் நம்மை சகல அக்கிரமங்களினின்று மீட்டுக்கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களுக்காகவும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களுக்காகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்தார். தீத்து 2:14. இந்த பிரகாரம் இஸ்ரவேலர் எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள். மீட்கிறவர் சீயோனில் இருந்து வந்து அவபக்தியை யாக்கோபை விட்டு விலக்குவார் என்றும், நாம் அவர்களுடைய பாவங்களை நீக்கும்போது இதுவே நான் அவர்களுடனே செய்யும் உடன்படிக்கை என்றும் எழுதியிருக்கிறது. ரோமர் 11:26-27. பாவத்தில் இருந்து மீட்பு உண்டாகும் போது எல்லா அக்கிரமங்களில் இருந்தும் மீட்பு உண்டாகும்.
கர்த்தருடைய மீட்பு பூரணமானது. கர்த்தர் இஸ்ரவேலை அதன் சகல அக்கிரமங்களில் நின்றும் மீட்டுக் கொள்வார். நாம் கர்த்தரிடத்தில் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளும் போது அவர் நம்மை முற்றும் முடிய ரட்சிக்கிறார். இஸ்ரவேல் கர்த்தரை நம்பியிருக்க வேண்டும் என்பதற்கு காரணங்கள்: கர்த்தர் அக்கிரமங்களை கவனிக்க மாட்டார். கர்த்தரிடத்தில் மன்னிப்பு உண்டு. கர்த்தரிடத்தில் கிருபை உண்டு. அவரிடத்தில் திரளான மீட்பு உண்டு. சகல அக்கிரமங்களில் நின்றும் கர்த்தர் மீட்டுக் கொள்வார். கர்த்தர் கிருபை உள்ளவர். மனுஷன் முதலாக பாவம் செய்து பாவத்தில் விழுந்தபோது அவனை மீட்க வேண்டும் என்று கர்த்தர் தமது கிருபையினாலும் இரக்கத்தினாலும் சித்தம் கொண்டார். இஸ்ரவேலை மீட்பதற்காக தேவன் அவர்களுடைய பாவ நிவாரண பலியானார். இஸ்ரவேலுக்காக மீட்பின் கிரயத்தை செலுத்தினார். முழு உலகத்திலும் உள்ளவர்களுக்காக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்தார்.